வாசனை இருக்குதா நான் வெஜிடேரியனுக்கு? கத்திரிக்காய்க்கு வாசனை இருக்குது, வெண்டைக்காய்க்கு வாசனை இருக்குது, முருங்கைக்காய்க்கு வாசனை இருக்குது, பழத்துக்கு வாசனை இருக்குது. காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் ருசி இருக்கிறது. மாமிசம் ருசி இருக்கா? அந்த கசாப் கடையில் கட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டு சாப்பிடுங்க பார்ப்போம். தலைகள் இருக்குதாங்க, ஏன்னா பச்சையாக இருக்குது, அதை போய் சாப்பிடுகிறீங்களே. வெண்டைக்காய் சாப்பிடலாம் பச்சையா, பீன்ஸ் சாப்பிடலாம், கேரட் சாப்பிடலாம், பீட்ரூட்டு சாப்பிடலாம், நிறைய காய்கறிகள் பச்சையாக சாப்பிடலாம். சரி, மாமிசம் வேக வச்சே சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்களா? ஒரு பீஸ் கொடுக்குறேன். அது வேக வைக்கிறப்பவே அந்த வீதி எண்டில் வாசனை வரும், துர்நாற்றம். அது தக்க 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 தக்கன்னு கொதிக்குது பாருங்க தண்ணியில், வாசனை கப்பு வாசனை வரும். என்னங்க இவ்வளோ அருமையாக சாப்பிட்றதுனால நீங்கள் அசிங்கமாக பேசுகிறீங்க? அது அசிங்கம்தான், அருமையாக பண்ணுறீங்க நீங்கள். அதை போட்டு மாம்சத்துக்கு ருசி இருக்கா? உப்பில்லை, சப்பை இல்லை, ஒன்றுமே இல்லை. அதில் காய்கறிகள்லாம் சாப்பிடலாம், ருசி இருக்குது, சாப்பிடலாம். மாமிசத்தை சாப்பிட முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், வாசனைக்கு பட்டை, லவங்கம், மராட்டி முக்கு, என்னென்ன இருக்குது வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் இடித்து ஒரு மசாலா பண்ணி போடுறோம். இஞ்சி பூண்டு விழுது இல்லாத மாமிச சமையல் இல்லை. ஏன்? ஜீரணம் ஆகாதது சீக்கிரமா. அது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். நம்மளுக்கு புத்திசாலி. விஷத்தை குடிக்காதரா, விஷத்தை குடிச்சிட்டு அந்த விஷம் வேலை பண்ணாத மாதிரி இன்னும் ஏதாவது குடிப்பான். அதுக்கு விஷமே குடிக்காது. என்னங்க விஷம் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. நம்மளால புத்திசாலி. பழக்கப்பட்டதினால் நாம் மாமிசத்தை உபயோகிக்கிறோமே தவிர ஒன்றுமே இல்லை. மாமிசத்தில் புரோட்டீன் தான் இருக்குது, நிறைய புரோட்டீன் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற உணவில் எல்லாத்துலேயும் புரோட்டீன் இருக்குது. தாவர உணவில் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் மாமிசம் சாப்பிட்றவங்க பாருங்கள், எல்லா இடத்துலையும் இவ்வளோ தப்பாக இருக்கும். தப்பாக தொங்கும் கீழே, வெட்டு வெட்டுன்னு வெட்டான். என்ன ஆகும்? ஓடி ஓடி போய் தேடி போய் சாப்பிட்றான். எவன் போடுறான்? மட்டன் சாம்பார், மட்டன் குருமா, மட்டன் சாப்ஸ். சுற்றி இருக்க ஊரை விட்டு திண்டுக்கலுக்கு பிரியாணி சாப்பிட வருவாங்க. எங்கெங்கேயோ போகிறாங்க. புகழ்பெற்ற பிரியாணி கடை தேடிக்கிட்டு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் பிக்சரை போட்டோம்னா வெளியூரில் போய் சினிமா பார்ப்போம். நம்ம சினிமா போட்டாங்க, சினிமா வராது. சேலத்துலேயும் தருமபுரியில் தான், தருமபுரி கூட வராது, சேலத்தில் தான் வரும். கிருஷ்ணகிரியிலேருந்து சேலத்துக்கு போவோம். அந்த மாதிரி தான் இந்த பிரியாணி. மாமிசம் எங்கே இருக்குது? ராமகிருஷ்ணா லஞ்ச் ஹோம், பேர் தான் ராமகிருஷ்ணா. வெட்டுவான், எல்லாத்தையும் வெட்டி தான் கொடுப்பான். அருமையாக இருக்கும் சாப்பாடு. ஸோ உபயோகம் இல்லாத சாப்பாடு மாமிச உணவு.